வணக்கம் சார். ஓமலூர் சேவியர் தானே சார்? ஆமா சார், சேவியர் தான் சார். அங்க கள நிலவரம் எப்படி சார் இருக்கு சார்? இங்க சேலம் மாவட்டம் பாத்தீங்கன்னா சேலம் நாடாளுமன்ற தொகுதி 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய பகுதிங்க சார். சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, சேலம் வீரபாண்டி, ஓமலூர், எடப்பாடி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியது சார். இதுல வந்து எடப்பாடி தொகுதியில மட்டும் காலை முதலே அதிமுக முன்னிலை பெற்று வருகிறது. மற்ற அனைத்து தொகுதிகளிலும் பாத்தீங்கன்னா திமுக வந்து சராசரியாக 2000 3000 வாக்குகளுக்கு அதிகம் பெற்று ஒரு நல்ல லீட பெற்றுட்டு இருக்குங்க சார். முன்னிலையில இருக்காரா? தற்போதைய நிலவரப்படி 8 சுற்றுகள் நிறைவடைந்த நிலையில் திமுக வேட்பாளர் டி.எம். செல்வகணபதி 1,63,762 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதிமுக வேட்பாளர் விக்னேஷ் 1,40,378 வாக்குகளை பெற்று 23,000 வாக்குகளுக்கு மேல் டி.எம். செல்வகணபதி அதிகம் பெற்று முன்னிலை வைத்து காண முடிகிறது சார். எத்தனை ரவுண்ட் இருக்கு சார்? சார் கிட்டத்தட்ட 18 முதல் 25 ரவுண்டுகள் வரை செல்லக்கூடும் என்று இங்க சொல்லப்படுகிறது. இப்ப எத்தனை ரவுண்ட் முடிஞ்சிருக்கு? இப்ப இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரப்பூர்வமா ஒரு 8 சூட்டுகள் மட்டும்தான் இங்க நிறைவேற்றத பிஆர்ஓல சொல்லியிருக்காங்க. இன்னும் 50% மேல இருக்கு. கண்டிப்பா இருக்குதுங்க சார். அப்பனா இது மாறுமா? இப்போதைக்கு நிலைமை மாறுவதற்கான சூழல் இங்க இல்லைங்க சார். ஏன்னா வந்து ஒவ்வொரு மற்ற தொகுதிகளில் ஒவ்வொரு சுற்றிலுமே ஒரு நல்ல லீடு எடுத்துக்கிறது நம்ம காண முடிகிறது. டி.எம். செல்வகணபதி 3000 4000 வாக்குகள் வித்தியாசங்கள் மேல கூட ஒவ்வொரு தொகுதியில் சென்றிருக்காரு. எடப்பாடி வந்து முன்னாள் முதல்வருடைய சொந்த தொகுதி என்பதால் அங்கு மட்டுமே அதிமுக தொடர்ந்து முன்னிலை பெற்றிருக்கிறது. மற்ற அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுகவே முன்னிலை பெற்றிருக்கிறதை காண முடிகிறது. இல்ல, போன உள்ளாட்சி தேர்தலில் பாத்தீங்கன்னா அதே எடப்பாடி இருந்த வார்டே தோத்து போச்சு இல்ல? கண்டிப்பாங்க. இப்ப அது கொஞ்சம் மாறி இருக்கா? அதிமுகவிற்கு இப்ப அங்க வந்து நல்ல லீடு இருக்கு. இருப்பினும் வந்துட்டு அதிமுக வேட்பாளர் வந்துட்டு ஒரு இளைய வயது உடையவராக இருப்பதாக அதிக அனுபவம் இல்லை என்று இங்க பரவலாக சொல்லப்படுகிறது. மேலும் வந்து டி.எம். செல்வகணபதி வந்து அதிமுகவிலே ஏற்கனவே இருந்தவர் என்பதால் அவருக்கு அதிமுக கட்சி சார்பினுடைய நல்ல செல்வாக்கு இருப்பதை காண முடிகிறது. இப்ப வந்து 23,000 ஓட்டு தான் வித்தியாசம். 23,000 வாக்குகள் வித்தியாசம் ரவுண்டுக்கு மேல இருக்கு. இந்த வாக்கு வித்தியாசம் அப்படியே தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, இப்ப இதுவரை திமுக கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் தற்போதைய நிலையிலேயே. அதனால் வந்து திமுக வேட்பாளர் டி.எம். செல்வகணபதிக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் தற்போது இல்லை என கூறலாம். அப்படிங்களா? அவர் ஏற்கனவே முன்னாள் அதிமுக காரர் தான். அவர் மந்திரியாவும் இருந்தாரு. கண்டிப்பாக அவர் டி.எம். செல்வகணபதி பிரச்சாரத்தில் வந்து அதிமுகவுடைய அவர்கள் கூடாரத்தில் சென்று அவருடைய பிரச்சாரத்தை வந்து விரிவுபடுத்தியிருக்கிறார் என்று இங்கு பரவலாக கூறப்படுகிறது. இப்ப வந்து அதிமுக காரன் வாக்கு செல்வ கணபதி வாங்கியிருக்கான்னு சொல்லலாமா? கண்டிப்பாக. திமுக என்ற முறையில் இல்லாம அவர் ஒரு முன்னாள் அதிமுக கண்டிப்பாக அவருடைய தனிப்பட்ட செல்வாக்காகவே அந்த வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார் நாம் கணித்துக் கொள்ளலாம். இப்படியே வாக்கு வித்தியாசம் கண்டினியூ ஆயிடுச்சுன்னா செல்வ கணபதி வின்னு.